டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 8 நாளில் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சால் 12 நாளில் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க. மொத்தம் 200 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அதில் பியின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதேமாரி டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வரக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 8 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு கொடுப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு 200 ரூபா சம்பளம் தராங்க. அதுல பி உடைய பங்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துறாங்க? 200 ரூபா. 200 பெருக்கல், அதாவது இங்க பிக்கு கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள் எடுத்துக்கணும். பிக்கு கேட்டாங்களா ஏ உடைய நாட்கள் பெருக்கல்ல போட்டுக்கணும். ஸோ அப்ப 8 வகுத்தல் எப்பயுமே ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். 8 + 12 20. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 10 × 8 = 80 ரூபா. ஸோ 80 ரூபா பார்த்தோம்னா பிக்கு போவோம். ஒருவேளை ஏக்கு கேட்டாங்களா அப்படியே ஆப்போசிட்டாக பியோடைய நாட்கள் எடுத்துக்கணும். என்ன இருக்குது? அதாவது 200 டோட்டல் அமௌண்ட் 200 × பியோடைய நாட்கள் 12 வகுத்தல் டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ரெண்டையும் ஆட் பண்ணி தான் வகுத்தலில் போடணும். 8 + 12 20. கேன்சல் பண்ணால் 10 × 12 = 120. ஸோ இது பார்த்தோம்னா ஏக்கான அமௌண்ட். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சு 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 8 நாள் செஞ்சு கொடுப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு 420 ரூபா சம்பளம் தராங்கன்னா அதில் ஏ உடைய பங்கு என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.